33 ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்தை கையகப்படுத்தியது செல்லும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், முழுமையான விவரங்கள். கோவை சிங்காநல்லூரைச் சேர்ந்த ராஜேந்திரன், ரவீந்திரன் மற்றும் சந்தான கோபால் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள். இவர்கள் கடந்த 2008ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தை தொடர்ந்த வழக்குல கடந்த 1988ஆம் ஆண்டு உப்புளிப்பாளையம் பகுதியில் வீட்டு வசதி வாரியத்திற்காக சௌரிபாளையம் கிராமத்துல சுமார் 11.95 ஏக்கர் நிலத்தை அரசு கையகப்படுத்தியதாகவும், ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்றும், எனவே நிலத்தை கையகப்படுத்தி செல்லாது என அறிவிக்கூறிதான் ஹைகோர்ட்ல வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கு விசாரித்த தனி உயர்நீதிமன்ற தனி நீதிபதி நிலம் கையகப்படுத்தப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் இழப்பீடு வழங்கவில்லை என்று கூறி இந்த கையகப்படுத்தும் நடவடிக்கையை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். இந்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு, அதாவது வீட்டு வசதி வாரியம் மேல்முறையீடு செய்திருந்தது. அதையும் இரு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்திருந்தது. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த வழக்கினுடைய இறுதிக்கட்ட விசாரணை தான் நீதிபதி எம் சுந்தரேஷ் மற்றும் நீதிபதி அரவிந்த்குமார் ஆகியோர் அடங்கிய அமர்வில் நடைபெற்றது. அப்போது இந்த வீட்டு வசதி வாரிய சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி, இதே நில உரிமையாளர்கள் கடந்த 1998ஆம் ஆண்டே சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு தாசில்தார் நடவடிக்கை எதிர்த்து வழக்கு தொடர்ந்ததாகவும், ஆனால் அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு வீட்டு வசதி வாரியத்துக்கு சாதகமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மனு கடந்த 2000ஆம் ஆண்டு தள்ளுபடி செய்யப்பட்ட வீட்டு வசதி வாரியத்திற்கு சாதகமான உத்தரவை வழங்கியதை அடுத்து இந்த நிலத்தை மீண்டும் ஒப்படைக்க கோரி அவர்கள் அரசிடம் முறையிட்டதாகவும், ஆனால் அந்த மனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடர்ந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தினுடைய அந்த மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு நிலத்தை மீட்க உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமார் 33 ஆண்டுகள் சட்ட போராட்டத்திற்கு பிறகு சுமார் 217 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த நிலத்தை தற்போது தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கோவையில் முக்கிய பகுதியில் மீட்க உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.